காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆட்சியில் நீதி. பிமல் ரத்நாயக்க பகிரங்கம். இன விடுதலைக்காகவே விடுதலை புலிகளோடு கைகோர்த்தோம். செல்வம் அடைக்கலநாதன் வெளிப்படை. தரைப்பாதை அமைக்கப்பட்டால் இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறும். எச்சரிக்கும் கருத்தினால். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நீதி நிலைநாட்டப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலை கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் தெற்கில் வாழும் மக்களுக்கும் வடக்கு கிழக்கு மலையக வாழ் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கும் இன மத சாதி நிறபேதமின்றி அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய நாட்டை உருவாக்க முடியும். வடக்கில் போரினால் பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதை ஆட்சியிலிருந்து ஒவ்வொரு அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை. எனவே எங்கள் அரசாங்கத்தின் கீழ் நீதி நிலைநாட்டப்படும். யுத்த காலத்தின் பின்னர் வடக்கு மக்களுக்கு சொந்தமான காணிகளை ராணுவம் விட்டு சென்ற போதிலும் அவர்களுக்கு அந்த காணிகள் உரியதாக இல்லை. அவர்களுக்கு நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அதனை பாதுகாக்கும் நாடு என்பதை உணர வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுரகுமார திசாநாயக்கு அதிபர் வேட்பாளராக போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்குள் இருந்த வடுக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எங்களது இனம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக விடுதலை புலிகளோடு கைகோர்த்து செயற்பட்டோம் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் ஸ்தாபக தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் சிலையை வவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகாமையில் நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக தென்னிலங்கையில் பல சமர்களை செய்து தியாகங்கள் புரிந்து விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு இயக்கமே தமிழீழ விடுதலை இயக்கம். அதன் தலைவருடைய சிலையை இன்று திறந்து வைத்துள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 26ஆம் திகதி நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். தேர்தல்களை முன்னிட்டு இலங்கையின் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையிலேயே ரணில் விக்ரமசிங்க இந்த உரையை ஆற்றவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை மற்றும் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இதன் போது மக்களுக்கு அவர் தெரியப்படுத்த உள்ளதாக மேலும் கூறப்படுகின்றது. இந்த விசேட உரையின் போது இலங்கை மக்களுக்கு பல நிவாரணங்கள் கிடைக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச தரைப்பால இணைப்பு திட்டத்திற்கு கத்தோலிக்க திருச்சபை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது இலங்கையின் இறையாண்மைக்கும் சுதந்திரத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் என கத்தோலிக்க திருச்சபை எச்சரித்துள்ளது. கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கடந்த வெள்ளிக்கிழமை ஹேகாலை ருவன்வெல்லவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இந்த தரைப்பாலம் காரணமாக இலங்கை தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறக்கூடிய ஆபத்து இருப்பதாக எச்சரித்துள்ளார். வரலாற்றில் தென்னிந்தியாவில் இருந்து படையெடுப்பாளர்கள் இந்த நாட்டின் சில பகுதிகளை கைப்பற்றி ஆள வந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. குறித்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சிங்கள மன்னர்கள் அவர்களை அகற்றவும் அந்த பகுதிகளை விடுவிக்கவும் படைகளை திரட்ட வேண்டியிருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் தமிழகத்தையும் இலங்கையையும் இணைக்கும் தரைப்பாலத்தை அமைக்க முன்வருகின்றது. இது நிச்சயமாக இந்த நாடு தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக மாறுவதில் முடிவடையும் என்று கருத்தினால் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அஸ்வசும திட்டத்தின் கீழ் அனைத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் நன்மைகளை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை காலியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு பல நன்மைகளை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அதில் மக்களுக்கு வீட்டு உரிமை பத்திரம் வழங்கும் திட்டம் முக்கிய இடத்தை பெறுவது
வழங்கப்படுவதுடன் அஸ்வசும திட்டத்தின் கீழ் அனைத்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களும் நன்மைகளை பெறுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது சமுர்த்தி மானியத்தின் 3 மடங்கு நன்மைகளை கொண்டுள்ளதெனவும் சகல துறைகளையும் உள்ளடக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் தற்போது நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்சி தலைமையை விமர்சிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதும பண்டார எச்சரிக்கை விடுத்துள்ளார். கட்சியின் செயற்குழு இந்த வாரத்தில் கூடி சரத் பொன்சேகாவிற்கு எதிரான நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் இருந்து கொண்டு தலைமையை விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் அவ்வாறு கட்சி தலைமை விமர்சிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சரத் பொன்சேகா ஜனாதிபதியுடன் இணைவதற்கு தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறு எனினும் ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படாது என தெரிவித்துள்ளார். ராஜித ஜனாதிபதி ரணிலை புகழ்ந்தாலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை சரத் பொன்சேகா போன்று விமர்சனம் செய்யவில்லை என ரஞ்சித் மதும பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வார நாடாளுமன்றில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காசா போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே நடக்கும் போரில் இஸ்ரேலுக்கு தேவையான பாதுகாப்பு ஆதரவை வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. ஆனால் இது போன்ற போரில் இஸ்ரேல் நிச்சயம் தோற்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது. லெபனானை பாதுகாக்கும் அதே வேளையில் தனது சொந்த அமைப்பை பாதுகாக்கும் திறன் ஹிஸ்புல்லாவுக்கு உண்டு என்று ஈரான் கூறுகின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் ஹெட் சமீபத்தில் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஹிஸ்புல்லாவால் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்டு அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்க தேவையான முடிவுகள் விரைவில் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையை சூழ உள்ள கடற்பரப்புகள் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கொந்தளிப்புடன் காணப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் புத்தளமூடாக சிலாபம் வரையிலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளிலும் கடல் எல்லை மேலெழக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதிகளில் காற்று மணித்தியாலத்திற்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் காற்று மணித்தியாலத்திற்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.